ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்துட்டு இருந்த இந்த யூனிக் பார்ட்ஸ் அப்படின்ற ப்ராப்ளமோட ஃபைனல் வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பார்ட்ஸ் 3. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டான ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்வியூவில் வந்து இது உங்களுக்கு கேட்டாங்க, உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா ஆன் தி ஸ்பாட்டில் இதை யோசிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஷின் வந்து லைக் ஈவன் தோ இட் இஸ் சிம்பிள், வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து யூனிக் பார்ட்ஸ் 1, 2 ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் வந்து அந்த 2 வீடியோஸுமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னுமே ஈஸியாக புரியும். பட் அதை பார்க்கலனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 3 ப்ராப்ளமும் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து எப்பவும் போல் ஒரு m/n இன்டிஜர் அரே கொடுத்துட்றாங்க. இப்போது இதில் என்னன்னா 4 டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கலாம் இந்த கிரிட்டில். ஓகேவா? ஸோ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 வந்து இருக்கிற இடம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வந்து இங்கே இருக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தான் அந்த ஸ்டார்டிங் ரோபோட். சரியா? இப்போ 2 வந்து என்னென்னா எண்டிங் ஸ்கொயர். ஸோ நம்மளோட டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஃப்ளாக் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. 0 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ், அதாச்சும் நம்மளால் கிராஸ் பண்ணக்கூடிய ஸ்கொயர்ஸ். ஸோ இது எல்லாமே 0 ஸ்கொயர்ஸ் தான். ஸோ வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நடந்து போகலாம். ஓகேவா? இப்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா -1. -1னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஸ்டக்கிள்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு தடை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால் இருக்கு இல்லையா? ஸோ இதே வால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு வால் இருக்குன்னா நம்ம இதை கிராஸ் பண்ணி போக முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் 4 வேல்யூஸ். இப்போது இது எல்லாமே ஓகே, இப்போ வரைக்கும் கூட ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் 4 டிரெக்ஷனல் வாக்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்கொயர் டு த எண்டிங் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ வரைக்கும் கூட ஓகே. அதாச்சும் ஸ்டார்டிங் ஸ்கொயர்லேருந்து எண்டிங் ஸ்கொயருக்கு 4 டிரெக்ஷனல் வாக்ஸ். அதாவது 4 டிரெக்ஷனல்னால் என்ன? இப்போ நம்ம ரோபோட் வந்து ரைட்லேயும் போகலாம், டவுனும் போகலாம், லெஃப்ட்டும் போகலாம், மேலேயும் போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட 4 dimensional வாக்ஸ். சரி, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, that walk over every non-obstacle square exactly once. ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் இன்னும் 2-3 தடவை படித்து பாருங்கள். உங்களுக்காக என்ன புரியுதுன்றதை நீங்கள் லைக் பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த சென்டென்ஸ் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். வாக் ஓவர் எவ்ரி non-obstacle square exactly once அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்க்கு வேஸ் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் வேஸ். ஆனால் என்ன கண்டிஷன்னா, அந்த நம்பர் ஆஃப் ஒவ்வொரு வேலையும் வந்து நம்ம எல்லா ஸ்கொயரையும் டச் பண்ணியிருக்கணும். அதாச்சும் நான் அப்டக்கிள் ஸ்கொயர். ஸோ எங்கெல்லாம் அப்டக்கிள் இல்லையோ அந்த எல்லா ஸ்கொயரையும் நம்ம வந்து நம்மளோட பாத்தில் டச் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அர்த்தம்னா, இப்படி போய் டைரெக்டாக இப்படி போகிற பாத்து வந்து இன்வேலிட். ஈவன் தோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டார்கெட்டுக்கு போயிட்டாலும் நம்ம எல்லா ஸ்கொயரையும் இதில் டச் பண்ணல. ஸோ இந்த பாத்து வந்து நமக்கு இன்வேலிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது கோர் பாயிண்ட். ஸோ இது நீங்கள் வந்து எப்படி கோட் பண்ணும்போது அதை லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க போதா கஷ்டமாக இருக்க போதான்றது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறேன், இதை எப்படி ஓரளவுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின், அதுவும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் வந்து பயங்கரமாக எகிரிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் மற்ற ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு நான் சொன்னேன், எல்லா பாயிண்ட்டையும் டச் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அப்டக்கிள் தவிர மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்றதை எடுத்து வச்சுப்போமா. ஸோ அப்டக்கிள் வந்து 1 தான் இருக்குது இதில். ஸோ மொத்தமாக இந்த ஸ்கொயரில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கும்? ஸோ 3 × 4 12 பாயிண்ட்ஸ் இருக்குது மொத்தமாக. அதில் 1 வந்து அப்டக்கிள். ஸோ மொத்தமாக நமக்கு 11 ஸ்கொயரை டச் பண்ணணும். கரெக்டாக கைஸ்? அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு போகிறதுக்குள்ள 11 ஸ்கொயரையும் நம்ம டச் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் என்ன வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, நீடட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த நீடட் அப்படின்ற வேரியபிள் என்ன மீன் பண்ணோம்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்கொயரை டச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்ம டாப் டவுன் டிஎஃப்எஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் யூனிக் பார்ட்ஸ் 1, 2லாம் என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா டிபி அரே யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம்.
பட் இந்த இடத்துல ஆக்சுவலாக நமக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு பதிலாக அப்படின்னா, விசிட்டட் அப்படின்னு ஒரு ஹேஷ் செட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த விசிட்டட் ஹேஷ் செட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு பாத் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இங்கேருந்து நான் டிஎஃப்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் போகிறேன், டவுன் வரேன். ஸோ இப்போ இந்த இடத்துல திரும்பி நமக்கு ரைட்டு லெஃப்ட்டு டவுன் அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். ஸோ திரும்பி ரைட்டு போகிறேன், இங்கேருந்து மேலே போவோம், மறுபடியும் இங்கே லெஃப்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டச் பண்ண ஸ்கொயரையே திரும்பி டச் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே பாத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி விசிட்டட் பொசிஷனை நம்ம திரும்பி டச் பண்ணக்கூடாது. அப்படி டச் பண்ணோன்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப நம்ம அப்படியே அந்த சைக்கிளில் போயிட்டே இருப்போம், கண்டிப்பாக டைம் அவுட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விசிட்டட் அரேவை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி டச் பண்ணால் ஒரு ஸ்கொயரை திரும்பி டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏன் 2 கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். அவுட்புட் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒன்று போகலாம். ஸோ இது வந்து ஒரு அவுட்புட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கொயரையும் நம்ம டச் பண்ணுறோம், அந்த அப்ஸ்டக்கிள் தவிர. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு அவுட்புட்டு. இன்னொரு அவுட்புட் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டு. ஸோ இப்படி வந்து இப்படி வரலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கொயரையும் நம்ம டச் பண்ணுறோம், வாக்கபிள் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? ஸோ இதனால் இதோட அவுட்புட் வந்து 2. எப்போல்லாம் ஒரு பாத்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு கோடில் நம்ம எப்படி இதை செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒவ்வொரு தரையும் போகும்போது அது விசிட்டரில் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ அது வந்து ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன், இப்போது நம்ம இதுக்கே ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டார்கெட்டுக்கே வந்துட்டோம், பட் இது வந்து ஒரு வேலிடான பாத்தான்றதை எப்படி செக் பண்ணுவோம், அதுக்கு தான் இந்த நீடட் வேரியபிள் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீடட் வந்து எவ்வளோவா இருக்கணும், 1 இருக்கணும். 0ன்னு நினைப்பீங்க, பட் நம்ம எடுத்துருக்கிறபடி 1. ஓகேவா? ஏன் 1ன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொத்த ஸ்கொயரே வந்து இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ கொடுத்துருக்கிற கிரிட்டே 2 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கோம், இதுதான் வந்து டார்கெட் ஃப்ளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்து நமக்கு நீடட் வந்து என்ன இருக்கும், ஆப்ஸ்டக்கிள் இல்லாத மொத்த ஸ்கொயர்ஸ் வந்து 2. கரெக்டாக? இப்போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்க்கு போகும்போது நீடட் வந்து என்ன ஆகும், 2லேருந்து 1 கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு தரையும் நீங்கள் ஒரு ஸ்கொயர் தாண்டும் போதும் நீடடை வந்து கம்மி பண்ணிகிட்டே வருவீங்க. கரெக்டாக? இப்போது ஃப்ளாகுக்கு வரும்போது நீடட் வந்து 2லேருந்து 1 மாறிடும், 0 மாறாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டார்கெட்டுக்கு வரும்போது நம்ம நீடட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பாத் கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீடட் ஈக்குவல் டு 1 அண்டு டார்கெட், அதாவது டார்கெட்டுக்கு வந்துட்டோம் அண்டு நீடட் வந்து 1 அப்படின்னா நம்ம வந்து ஆன்சரில் +1 பண்ணிடலாம். ஸோ இந்த மெயினான லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அகைன் நான் இங்கே வந்து அந்த டிஎஃப்எஸ்குள்ளே ரொம்ப டீப்பாக போகணும்னு நினைக்கல கைஸ். ஏன்னா நார்மலான டிஎஃப்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஎஃப்எஸ் அல்காரிதம் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உள்ள யூனிக் பார்ட்ஸ் 1, 2லலாம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ் நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேசிக் அல்காரிதமில் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி சில குளோபல் விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் நான் வெளியிலேயே சேவ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் தான், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம், பட் நான் வந்து குளோபல் வேரியபிள் வச்சு பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொன்ன விசிட்டட் அரே, ஸோ விசிட்டட் அப்படின்னு ஒரு அரே இல்லை, சாரி, ஹேஷ் செட். ஸோ அது வந்து நான் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நியூ ஹேஷ் செட். ஓகேவா? ஸோ இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், நம்ம ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸை பார்த்துட்டோமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ அதுக்கு நம்ம இன்டீஜர் அரேவும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த ஸ்ட்ரிங் வந்து நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நீடட் ஈக்குவல் டு 0 கரண்ட்லி. அந்த நீடட் வேல்யூ எப்படி இருக்கணும், int ஈக்குவல் 0 e ++ ஓகே. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன, ஆப்ஸ்டக்கிள் இல்லாத எல்லாமே வந்து நம்ம நீடடாக எடுக்க போகிறோம். ஸோ -1 தான் ஆப்ஸ்டக்கிள்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அது தவிர எல்லாமே வந்து நம்ம நீடட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீடட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம டிஎஃப்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் டிஎஃப்எஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் ப்ராப்ளம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் எப்போவுமே 0,0 தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு அது கூட கன்ஃபார்மாக தெரியல. ஸ்டார்டிங் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ முதல்ல அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் கோட் எழுதிட்டு சொல்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி புரியும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லல. ஸோ இப்போ ஃபுல்லாக புரியல அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு போக போக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1ன்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ 1 வருதோ அங்கேருந்து நம்ம டிஎஃப்எஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஎஃப்எஸ்க்கு என்னென்ன தேவை? கிரிட் அமைச்சுக்கலாம், i,j அமைச்சுக்கலாம், இந்த நீடட் வேல்யூவும் அமைச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிட்டர்ன் ஆன்ஸ் போட்டுக்கிறாங்க. ஓகே, ஆன்சர். ஸோ அந்த டிஎஃப்எஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் பேஸ் கண்டிஷன் போட்டுடலாமா? ஸோ i less than 0 or j less than 0 or i less than or equal to greater than or equal to grid dot length or j greater than or equal to இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறுமை ரிட்டர்ன் பண்ணிடலாம், எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செக் பண்ணணும்? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட் வந்து விசிட்டடா இல்லையான்னு பார்க்கணும். கரெக்டா? இப்போ நான் விசிட்டடுக்கு வந்து நான் எப்படி செக் பண்ண போறேன்னா விசிட்டட் டாட் கண்டெய்ன்ஸ் i plus j கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சிலர் வந்து 2D டிபி அரே யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2D இன்டீஜர் அரே யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் i plus j அப்படின்னு லைக் ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி அதை விசிட்டட் இதில் போட்டுக்கிறேன். இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். ப்ளஸ் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறது வந்து பெரிய ஒரு ஓவர் ஹெட் இருக்காது ஆப்ரேஷன் வைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஐயும் ஜேயும் சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்கில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது இருந்துச்சு அப்படின்னா அகைன் நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டார்கெட் வந்துடுச்சான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ கிரிட் ஆஃப் ij ஈக்குவல் டு 2 இது மட்டும் பார்த்தா போதுமா கைஸ்? இல்லை நான் என்ன சொன்னேன்? நீடட் வந்து 1ன்னு இருக்கணும். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா ஆன்சரில் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 4 டிரெக்ஷனல் மூவ்மெண்ட் 4 டிரெக்ஷனல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம பார்த்துட்டு இருக்கிறத முதல்ல விசிட்டரில் ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இருக்கிறத விசிட்டரில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஃபோர் டைரக்ஷனல் போக போகிறோம். ஸோ 4 டைரக்ஷனல் போகிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். கிரிட் i,j + 1 நீடட். ஓகேவா? ஸோ இது வந்து நான் 4 தடவை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா i + 1, j i,j - 1 i - 1, j. ஓகேவா கைஸ்? ஸோ இதுதான் அந்த 4 டைரக்ஷனல். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபைனலாக என்ன பண்ண மறந்துடக்கூடாதுன்னா இதை திரும்பி ரிமூவ் பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை ஏன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்ம ஒரு பாத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பாத்தில் நான் இப்படி போகிறேன், இப்படி போயிட்டு திரும்பி இங்கே வரக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம விசிட்டட் வச்சுருக்கோம். ஆனால் இந்த இடமே முடிஞ்சதுக்கப்புறம் அதாச்சும் இந்த பாத்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பாத்து வழியாக வரும்போது இந்த இடம் விசிட்டடாக இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம கம்ப்ளீட்லி இன்னொரு பாத்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை விசிட்டட்டை மார்க் பண்ணி வச்சோம்னா பொட்டன்ஷியலி இந்த பாத்தையே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத் ஃபுல்லாக ஒரு ஐஜேயில் ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் i + j வந்து விசிட்டட்லேருந்து தூக்கிடுறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் பாத்துக்கு வரும்போது i + j வந்து திரும்பி புதுசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ரொம்ப லைக் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா லைக் எங்கெங்கெல்லாம் புரியலையோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் 2-3 தடவை பாருங்கள்.
ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு நினச்சிக்காதீங்க. 1-2 தடவை பாருங்கள், நீங்களே ஒரு 2-3 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சிம்பிளாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேயே வந்து இது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்லேயே ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து நான் சப்மிட் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு. இவ்வளோ வசனம் பேசிட்டு ரன்னே ஆகலைன்னா அசிங்கமாக போயிடும். ஓகே, வழக்கம் போல் ரன்னே ஆகலை. சரி, என்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போமா? ஓகே கேஸ், இதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகேவா? இந்த எரர் வந்தது ரொம்பவே சூப்பராக போச்சு. ஏன் இந்த எரர் வருது நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய பக் இருக்குது. கரெக்டு. என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம அடுத்தடுத்த ஜம்ப் பண்ணும்போது நீடடை வந்து கம்மி பண்ணவே இல்லை. நீடட் கம்மி பண்ணால் தானே நமக்கு ஒரு லெவலில் இந்த பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுவே பண்ணலன்னா அந்த கண்டிஷனே ரீச் ஆகாது, ஆன்சர் 0 தான் வரும். ஸோ ஒவ்வொரு தரையும் நம்ம நீடட் வந்து கம்மி பண்ணணும். ஸோ அந்த பக் மாதிரியே இன்னொரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்டக்கிள் இருக்கிறதையே நம்ம கோடில் வந்து கன்சிடர் பண்ணல. கரெக்டாக? இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு முன்னாடியே. சூப்பரான மேட்ரு. ஓகேவா? ஸோ அப்டக்கிள் இருந்துச்சுனாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இன்னொரு ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். அப்டக்கிள் இருந்தால் மட்டும் ரிட்டர்ன் பண்ண வேணாம். நீடட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீடட் வந்து 1 இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஆன்சர் நம்ம செக்கே பண்ண போகிறோம். நீடட் ஏற்கனவே 0 கீழே போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ஆன்சர் வந்தாலும் நமக்கு அதை தேவையில்லை. கரெக்டாக? ஸோ ஒரு சின்ன ஆப்டிமைசேஷனுக்காக இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே கே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுது. ஓகேவா? இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் சிம்பிளாக சொல்லிட்டுருந்தேன். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிகோ ஆஃப் இதில் வந்து கண்டிப்பாக எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு தடவை டச் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ m×n கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன இதோட மேட்டர் அப்படின்னா, இந்த நீடட் இருக்கு இல்லையா, நீடட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து m×n பண்ண போகிறோம். ஒர்ஸ்ட் கேஸில் m×n பண்ணுவோம். கரெக்டாக? ஏன் நீடட் இங்கே வருதுன்னா, நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபின்றது இங்கே தனியாக நம்ம எதுவும் யூஸ் பண்ணலை. இந்த நீடட் அப்படின்ற வேரியபிள் வச்சு தான் நம்ம இந்த பேஸ் கண்டிஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நம்ம மினிமம் நீடட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது போயிட்டுருக்கோம். கரெக்டாக? ஸோ நீடட் m×n. ஸோ இதுதான் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்க போகுது. ஓகே ஓகே. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த m×n வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மெமரியில் ரிகர்ஷன்னாலேயும் வரும், ப்ளஸ் நம்ம விசிட்டட் ஹேஷ் செட்டில் அந்த ஐஜே காம்பினேஷன் ஸ்டோர் பண்ணுறதுனால அதில் ஒரு m×n வரப்போகுது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாராச்சும் ஜாப் தேடிட்டு இருக்காங்க, ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஜூனியர் சீனியர்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை அவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒர்க் ஆனன்பா.